அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, நாம் இன்று இயல் 3 இனிக்கும் இலக்கணம் பகுதியில் அமைந்துள்ள பகுபத உறுப்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்போ பகுபதம், பகுத்தல் என்றால் பிரித்தல். பதம் என்றாலும் சொல் என்றாலும் மொழி என்றாலும் கிளவி என்றாலும் உண்டு. அப்போ ஒரு சொல்லை பிரித்து அதற்குரிய உறுப்புகள் எவை எவை என்று அடையாளம் காண்பது தான் பகுபத உறுப்பிலக்கணம். அதை பற்றி பார்ப்போம். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் என்பதாகும். தமிழ் மொழியில் சொல்லுக்கு என்ன பேர்? பதம் என்ற ஒரு பெயரும் இருக்குது. இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4ளுள் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பிரிக்கப்படும் நிலையில் இருந்ததால் இவற்றை பகுபதங்கள் என்பர். பகுபதம்னா தமிழ் அமைந்த சொல் 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இல்லை 4ல் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பிரிக்கப்படும் நிலையில் இருந்தால் இவற்றை பகுபதங்கள் என்பர். இந்த இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் பகாபதத்திற்கு உரியவை ஆகும். பகாபதம்னா அதுக்கு மேலே பிரிக்க முடியாதது பகாபதம் அப்படின்றது. இவற்றுள் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கத்தில் மிகுதியாக உள்ளன. அப்போ பெயர் பகுபதத்தை விட வினை பகுபதம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேரை பிரிக்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் வினை ஒரு வேலை அப்படின்னு வருகின்ற போது அதில் நிறையா பிரிக்கிறதுக்கு வகுப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வீட்டில் அம்மா ஒரு பன்னு ஒரு கேக் வாங்கிட்டு வராங்க. ஒரு கேக்கு தான் இருக்குது, 3 பிள்ளை இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க? அம்மா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பகுத்து சாப்பிடுங்கப்பா, பிரித்து சாப்பிடுங்க. அப்போ அதே மாதிரி அம்மா இன்னொருத்தருக்கு கொண்டு வந்து ஒரு பேனா கொண்டுறாங்க. அப்போ ஆளுக்கு பிரித்து வச்சுக்கோமான்னு சொல்ல முடியுமா? 3 பேரும் பயன்படுத்தாது. அப்போ ஒரு பேனா பிரிக்க முடியாதது, பிரித்தா பயன் தராதது. அப்போ பிரிக்க முடியாதது, பிரித்தால் பயன் தராதது பகாபதம். பிரிக்கக்கூடியது, பிரித்தாலும் பயன் தரப்போ கேட்கறதுக்கு 3 பேரும் சாப்பிடலாம், அந்த சுவை கிடைக்கும். இதே பேனாவை 3 பேர் ஒருத்தன் நிப்பு ஒருத்தன் மூடி மட்டும் வச்சுருந்தா பயன் இருக்குமா? இருக்காது. அப்போ பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தரக்கூடியதும் பகுபதம். இதில் எது அதிகமான பகுபதமாக இருக்கக்கூடியனா பெயர் சொற்களை காட்டிலும் வினைச்சொற்களை தான் அதிகமாக இருக்குது. இவற்றுள் அதான் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கத்தில் மிகுதியாக உள்ளன. சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவை எவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். சொற்களை பொருள் நோக்கில் பிரித்து எழுதுவாங்க. ஒவ்வொரு சொல்லிலையும் உள்ள பொருள்கள் எவை எவை என்ற வகையில் தனியாக பிரித்து எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்பர். ஒரு சொல்லில் உள்ள பிரிக்கக்கூடிய எழுத்துக்களை தனித்தனியாக பிரித்து வச்சோம்னா அதுக்கு பேர் தான் அது பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 இருக்கும். என்னென்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பொதுவாக 6 வகைப்படும். என்னது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பொதுவாக 6 வகைப்படும். குறைந்தபட்சம் ஒரு சொல்ல 2ஆக பிரிச்சது அர்த்தம். ஒரு பேனாவை 2ஆக பிரிக்க முடியாது, அது பகாபதம். அப்போ 2ஆக பிரித்து என்னென்னா ஒரு கேக் இருக்குது, அந்த கேக்கை 2ஆக குறைந்தபட்சம் என்ன பிரித்து கொடுக்கணும்னா 2 பேருக்கு கொடுக்குறது. எத்தனை பேருக்கு வரை கொடுக்கலாம்னா 6 பேருக்கு வரை கொடுக்கலாம். அப்போ 2ஆக இருக்குதுன்னா அதுக்கு என்னென்ன வரும்னா பகுதி, விகுதி வரும் குறைந்தபட்சம். அதிகபட்சமாக இந்த 6 வரும். என்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்ற 6மே வரும். அப்போ பகுபத உறுப்புகள்னு கேட்டால் அவனுக்கு எத்தனை எழுதணும்? 6 எழுதணும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படி சொல்லிக்கலாம். அதே மாதிரி வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. நான் ஏற்கனவே சொன்னேன், வினை பகுபதத்தில் குறைந்தபட்சம் என்ன இருக்கணும்? பகுதியும் விகுதியும். அப்போ தான் அது பிரித்து வைக்கப்பட்டதாக அர்த்தம். சில சொற்களில் பகுபத உறுப்புகள் 1 2 குறைந்து வரும். ஒரு சில சொற்களில் எல்லா சொற்களையும் பிரித்து 6மே வராது. குறைந்தபட்சம் 2 இருக்கும், அதிகபட்சம் 6 வரும். ஒரு 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், இல்லை 6 இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சில சொற்களில் பகுபத உறுப்புகள்
ஒன்றோ இரண்டோ குறைந்தும் வரும். சில சொற்கள் 6 உறுப்புகள் பெற்று வரும். ஒரு சில சொற்களில் 6 உறுப்புகளும் வரும். ஒரு பகுபதத்தில் பகுதி விகுதி இடைநிலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகும். எது பொருள் தரும் உறுப்பு? 3 தான் சொல்கிறாங்க. என்னென்னது? பகுதி, விகுதி, இடைநிலை. இந்த 3 தான் பொருள் தரும் உறுப்புகளாகும். ஒரு மதிப்பெண் இருக்கலாம். பகுபத உறுப்புகளில் பொருள் தரும் உறுப்புகள் எவை? 3 எது? பகுதி, விகுதி, இடைநிலை. பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளையும் தருகின்றன. பகுதி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சொல் பொருள்னால் அந்த சொல்லி எதை உணர்த்துகின்றது. இப்போ பார்த்தான் அப்படின்னா பார் அப்படின்ற ஒன்று தான் பகுதி என்பது. இந்த பகுதி அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. பகுதி ஒரு பகாபதமாகத்தான் இருக்கும். அப்போ அது வேர் சொல்லாக இருக்கும். அப்போ அது என்னது? அந்த பொருளினுடைய அந்த அடிப்பண்பை விளக்குவதாக பகுதி என்பது இருக்கும். ஆனால் விகுதியும் இடைநிலை என்ன இருக்கும்? அதில் உள்ள இலக்கண பொருண்மைகளை தருகின்றன. இடைநிலை என்ன இருக்கும்? இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக இருக்கும். அப்போ விகுதி என்ன இருக்கும்? ஆண்பாலா, பெண்பாலா, ஒன்றன்பாலா, பலர்பாலா, பலவின்பாலா, தன்மையா, முன்னிலையா, படற்கையா, ஒருமையா, பன்மையா, இப்படி எல்லாத்தையும் உணர்த்துவதாக இருக்கக்கூடியது. இவை 3ம் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, சாரியை, விகாரம். இந்த 3ம் சேருகின்ற போது, இணைகின்ற போது ஏற்படக்கூடிய அந்த புணர்ச்சி மாற்றங்கள் தான் என்னது? சந்தி, சாரியை, விகாரம் என்ற 3ம் ஆகும். இதுதான் அந்த பகுபத உறுப்புலக்கணம் பற்றி ஒரு அடிப்படையான பண்புகள். இப்போ என்னென்ன பார்த்தோம்? பகுபதம்னா என்ன? பகாபதம்னா என்ன? பகுபதம் எதில் இருக்குது? பெயர்வினையில் இருக்குது. பகுபத உறுப்புகள் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அதில் அடிப்படை உறுப்புகள் என்னது? பகுதி, விகுதியும். சிலரில் 2 இருக்கும், சிலரில் 6 வரும்னு பார்த்துருக்கோம். இதில் எது பொருள் தரும் உறுப்புகள்னால் பகுதி, விகுதி, இடைநிலை. இந்த பகுதி, விகுதி, இடைநிலை 3ம் பொருள் தருகின்ற போது பகுதி மட்டுமே அடிச்சொல்லை தரும், அடிப்பொருளை தரும். விகுதியும் இடைநிலையும் இலக்கணத்தை உணர்த்தும். இந்த பகுதி, விகுதி, இடைநிலை இந்த 3ம் சேருகின்ற போது ஏற்படக்கூடிய புணர்ச்சி மாற்றங்கள் தான் என்னது பார்த்தோம்? சாரியை, சந்தி, விகாரம் ஆகும்ன்றதை பார்த்தோம். இப்போ இதில் முதலாவதாக பகுதி இருக்குது. ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதனை முதநிலை என்றும் கூறு. பகுதிக்கு இன்னொரு பேர் என்னது? முதநிலை. இது என்னது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொல்லினுடைய அடிச்சொல் பகுதி விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் வினை. ஏவல் வினைனா கட்டளை. முன்னாடி உள்ளவங்களை பார்த்து ஒரு வேலை சொல்லுமா, நட, வா, போ. இதானது ஏவல் வினை. ஒரு வேலை செய்கிறது. ஏவல்னா ஏவுதல், வேலை செய்ய ஏவுதல். வினைனா வேலை. இந்த ஏவல் வினையாகத்தான் பகுதி என்பது இருக்கும். மேலும் பகுதி, விகுதி என பிரிக்க இயலாததாக இருக்கும். ஏற்கனவே சொன்னேன், பகுதி என்பது என்னது? ஒரு பகாபதம். பகுதி அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாததாக இருக்கும். இந்த 3 முக்கியமானது. உதாரணத்துக்கு பாடினான் என்னும் வினைமுற்றை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இது பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாக இருக்குது. பாடு என்ன சொல்ற? நீ பாடு அப்படின்னா அது முன்னாடி உள்ளவங்கள வேறு வேலையை செய்ய சொல்வது போல் ஏவல் வினையாக இருக்கும். அதுக்கு மேலே அதை பா அப்படின்னு பிரிக்க முடியாது. பொருளே இல்லாமல் போயிடும். பான்னு சொல்லலாம், பாடினா பாடணும் அர்த்தம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? பாடினான்னு அர்த்தம். அப்போ பாடினான்க்கு பான்றது பொருள் மாறும். அப்போ பகுதி என்பது அந்த சொல்லினுடைய அந்த அடிச்சொல்லாக இருப்பது பார்த்தோம். ஏவல் வினையாக வருகிறது. இது போலவே படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு போன்றவையும் பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன. இப்போ பகுதினா இதுலேயே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பெயரில் பார்த்தீங்கன்னா அறிஞர் எனும் பெயர் சொல்லை அரி கூட்டல் இங்கி கூட்டல் அர் என பிரிக்கலாம். இதில் அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகும். விகுதி பெறாதன்னா இதில் இன்னும் பிரிக்கவே முடியாது. அதான் வேறு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. விகுதி பெறனா அதில் பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாது. அப்போ விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். பகுதி எங்கேயாவது ஒரு சில இடங்களில் அந்த ஒற்று இரட்டித்து காலமும் காட்டும். சரிங்களா? அப்போ இதுதான் பகுதி. இப்போ பகுதியை பார்த்துருக்கோம். பகுதிக்கு இன்னொரு பேர் முதல்நிலை. அது ஏவல் வினையாக இருக்கும். அது மேலே பிரிக்க முடியாது. சரிங்களா? அப்படின்றது இல்லை முக்கியமானது.
அடுத்து விகுதி. விகுதினா ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி எனப்படும். ஒரு சொல்லோட ஒரு சொல்லை பிரிக்கிறப்ப கடைசி வரக்கூடியது விகுதி. இந்த விகுதி எதை உணர்த்தும் பார்த்திங்கன்னா திணை, பால், எண், இடம். திணை என்னது? உயர்திணையா அக்ரிணையா? பால் ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன்பாலா பலவின்பாலா? எண் ஒருமையா பன்மையா? இடம் தன்மையா முன்னிலையா படர்க்கையா? இந்த ஆகிய இந்த நான்கின் இருக்கக்கூடிய நான்கையும் அதனுடைய பிரிவுகளையும் விளக்குவது விகுதி எனப்படும். உதாரணத்துக்கு கொடுத்தான், கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண், இதில் ஆண் என்பது விகுதி. அதே மாதிரி படித்தாள், படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள், இது ஆள் என்பது விகுதி. நடந்தது, நட கூட்டல் இத்து அடைப்புக்குறி இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ, இதில் தூ என்பது விகுதி. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய ஆண், ஆள், தூ, இது 3 விகுதி. அப்போ ஆண் என்பது எதை உணர்த்துது? ஆண்பால். எத்தனை பேர்? ஒருத்தர். எங்கே இருக்கா? கொடுத்தான். எங்கேருந்து? அங்கேருந்து கொடுத்தான். அப்போ படற்கை. அப்போ இது 3 இருக்குது. உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படற்கை. அதே மாதிரி ஆள் என்பது என்ன இருக்குது? உயர்திணை, பெண்பால், ஒருமை, படற்கை. அதே மாதிரி தூ என்பது என்னது? உயர்திணையா அக்ரிணை. எது நடந்தது? அங்கே நடந்தது. அப்போ அக்ரிணை என்ன இருக்குது? ஒருமை, படற்கை. அப்போ விகுதியின் மூலமாக நாம் இதையெல்லாம் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும். இதான் விகுதியினுடைய முக்கியமான பண்பு. பாருங்கள், இந்த ஆள் என்பது பெண்பால், ஒருமை, படற்கை, இடம் என்பவற்றையும், தூ என்பது அக்ரிணை, ஒன்றன்பால், படற்கை, இடம் என்பவற்றையும் வெளிப்படுத்துகின்றது. அதே போல் விகுதியில் என்னென்ன வரும்? வியங்கோல், தொழில் பெயர், பெயரச்சம், வினையச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மணிகளை உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. அப்போ எழுதுக, கா என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி செய்தல், செய் குட்டல் தல், தல் என்பது தொழிற்பெயர் விகுதி. உரைத்த மாணவன், அப்போ பேருக்காண்டி இருக்குன்னா அது பேரச்சம். அப்போ ஆ என்பது பெயரச்ச விகுதி. படித்து என்பது முடிவு பெறலை, படித்து முடித்தான். அப்போ முடித்தான் என்பது வினை, ஆனால் இது வினையச்சம். அப்போ வினையச்ச விகுதி. இப்படி அதோடு சேர்த்து என்னென்ன வருது? வியங்கோல், தொழிற்பெயர், பெயரச்சம், வினையச்சம் போன்றவற்றையும் விகுதிகள் உணர்த்தக்கூடியவனவாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா இடைநிலை. அப்போ இடைநிலைன்னு என்னென்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலே தோன்றக்கூடிய உறுப்பு இடைநிலை. இடையில் இருப்பது இடைநிலை. வினை பகுபதத்தில் வரும் இடைநிலையை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என இருவகைப்படுத்துவர். வினை சொல்ல சரிங்களா, வினை சொல்ல இடைநிலை வந்துச்சுன்னா அது 2ஆக இருக்கும். ஒன்று என்னது? கால இடைநிலை. இன்னொன்று வந்து எதிர்மறை இடைநிலை. கால இடைநிலை என்னது? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? எதிர்மறைனா எதிர்மறையாக வருது. அப்போ ஓடாதான், பாடாதான், அப்போ எதிர்மறை பொருள் இருக்குது, அப்படி வரும். ஆனால் பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை பெயர் இடைநிலை என்பர். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை பேர் என்னது? பெயர் இடைநிலை. ஒரு மதிப்பெண்ணில் ரொம்ப உள்ளேருந்து கேட்கணும், அப்படி கேட்கலாம். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை டேஸ் இடைநிலை என்பர். நம்ம என்ன அது இடைநிலை? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போட்டு இந்த பெயர் இடைநிலையும் போட்டால் இதுதான் சரியான விடை, பெயர் இடைநிலை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் கால இடைநிலை. கால இடைநிலை ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் உணர்த்தும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் உணர்த்தும் உறுப்பு, காலத்தை உணர்த்தக்கூடிய உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். செய்தான், செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். செய்கிறான், செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். செய்வான், செய் கூட்டல் இவு கூட்டல் ஆண். இப்போ இந்த சொல்ல மட்டும் உச்சரித்து பார்த்தாலும் நம்ம கலந்துடும். செய்தான்,
என்னைக்கியா செஞ்சான்? நேற்று செஞ்சாயான். அப்போ நேற்று என்பது என்னது? இறந்த காலம். செய்கிறான், இப்போ செஞ்சிட்டு இருக்கான். எப்போ செஞ்சுருக்கான்? இப்போ செஞ்சிட்ருக்கான். அப்போ என்னது? நிகழ்காலம். நாளைக்கு செய்வான், அப்போ நாளைக்கு அப்படின்னு வந்தனால அது எதிர்காலம். அப்போ இது இந்த இடைநிலை தான் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை எனப்படும். அதான் போட்டிருப்பாங்க, இவற்றுள் இத்து கிரு இவ்வு என்பவை கால இடைநிலைகள் ஆகும். இவை முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பனவற்றை உணர்த்துகின்றன. அப்போ நீங்கள் அந்த சொல்ல உச்சரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்று. இப்போ இறந்த கால இடைநிலை உறுப்புகள் எது எது, எந்தெந்த எழுத்து வரும்? இத்து, இட்டு, இற்று, இன், இந்த நாளும் வந்துச்சுன்னா அது என்னது? இறந்த கால இடைநிலை. படித்தான் இத்து, கேட்டான், நிற்பான். சரியா? அப்போ இத்து, இட்டு, இற்று, இன்னு எல்லாமே என்னது? இறந்த காலத்தில் வரும். நிகழ்கால இடைநிலை என்னென்னா கிரு, கின்று, ஆன் என்று. படிக்கிறான், படிக்கின்றான், படிக்கா நின்றான். ஆ வந்து என்னது? எதிர்மறை இடைநிலை. இந்த கடைசி வரக்கூடிய இன்னு, ஆன் என்று, இல்லு, இந்த 3 எதிர்மறையில் வரும். அப்போ பாரு, எதிர்கால நிலை பார்த்து இப்பு இவ்வு. நடப்பான், செய்வான், இப்பு இவ்வு ரெண்டுமே என்னது? எதிர்கால இடைநிலை. அதே மாதிரி எதிர்மறை இடைநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆ, ஆள், அல், இல். மன்னிக்கணும்பா, ஆ, அல், இல், இந்த 3 பேர் என்னது? எதிர்மறை இடைநிலைகள். இந்த 3 வந்தால் எதிர்மறை பொருள் வரும். அப்போ எதிர்மறை இடைநிலைகள் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். போட்டுருக்கு பாருங்கள். எதிர்மறை வினைச்சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை எனப்படும். இப்போ எல்லாரும் பேசுவோம், அவன் மட்டும் வகுப்பில் பேசவே மாட்டான். அப்போ என்னது? பேசாதவன். அப்போ எதிர்மறையான ஒன்று இருக்குது. எல்லாருமே நடப்பாங்க, அவன் மட்டும் நடக்காதவன். அப்போ நடவாதான். அப்போ நடக்காதவன்றது ஒரு எதிர்மறை. எல்லா குதிரையும் ஓடும், இந்த குதிரை மட்டும் ஓடாத குதிரை. அப்போ அது வந்து எதிர்மறை. அப்போ எதிர்மறையாக பொருள் வந்துச்சுன்னா அது பேர் எதிர்மறை இடைநிலை. அதான் சொல்லியிருக்காங்க பாரு, எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை ஆகும். ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் கெடாமல் வரும். உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும். 2 சொல்லியிருக்காங்க. ஆ எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வந்துச்சுன்னா என்னது? இந்த ஆ என்ற எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? கெடாமல் வரும். அதே உயிர் வந்துச்சுன்னா என்னது? கெட்டு தன் பொருளை நிறுவி வரும். அவ்வளோ சொல்லியிருக்காங்க பாரு. ஓடாது, ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ. அந்த ஆவணக்கு அடுத்துனா இருக்குது? உயிர்மை இருக்குது, அதனால் ஆ அப்படியே வந்துருச்சு. அதே மாதிரி பேசான்ல பாரு, பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண். அப்போ அங்கே அடைப்பகுதியில் இருந்துச்சுன்னா என்னது? மறைஞ்சு வந்திருக்கு, கெட்டு போயிடுச்சு. அது தன்னுடைய பொருளை நிறுவி. பேசு கூட்டல் ஆவண்ணா இருக்குது பார்த்திங்களா, அது மறைஞ்சிடும். மறைஞ்சு தான் ஆண் என்பது வரும். அதனால் இதில் ஏன் அதுக்கடுத்து உயிர் வந்துச்சு. அப்போ ஒரு எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வந்துச்சுன்னா கெடாமல் வரும், உயிர் வந்துச்சுன்னா கெட்டு தன் பொருளை நிறுவும். காணலன், கான் கூட்டல் அல் கூட்டல் அன். எழுதிலன், எழுது கூட்டல் இல் கூட்டல் அன். அப்போ அல், இல், ஆ இதெல்லாம் என்னது? எதிர்மறை இடைநிலை, எதிர்மறை பொருளை தரக்கூடிய இடைநிலைகள். சரியா? இது காலத்தை ஓடாது. எப்போ ஓடாது சொல்ல முடியுமா? பேசான், எப்போ பேசான்? நேற்று பேசானா, இப்போ பேசானா, நாளைக்கு. எல்லாமே இது வந்து காலம் காட்டாது, எதிர்மறையை மட்டும் உணர்த்தக்கூடிய இடைநிலைகள் இது. அதே மாதிரி பெயர் இடைநிலை. அப்போ பெயர் இடைநிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். ஆக்கப்பெயர் சொல்ல பெயர் விகுதியை, பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் நிலை. இந்த பெயர் இடைநிலை என்னது? இச்சு, இஞ்சு, இந்து, இத்து, இவ்வு ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலைகளாக வரும். இதில் காலமோ மற்ற எதுவுமே வராது. பெயர் இடைநிலையில்
பெயர் இடைநிலை மட்டும்தான் இதோடைய பேர், அதுக்கு காலம் எதுவுமே இருக்காது. உதாரணம் பார்த்து தமிழச்சி, தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் ஈ. இளைஞர், இலை கூட்டல் இஞ்சு கூட்டல் அர். அப்போ இங்கே என்னது, முதலுக்குள்ள இச்சு வருது, அடுத்து இஞ்சு. ஓட்டுநர், ஓட்டு கூட்டல் இந்து கூட்டல் அர், ஓட்டுநர். ஒருத்தி, ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஈ. இத்து என்பது முதல் இத்து சந்தி, ரெண்டாவது உள்ள இத்து பேர் என்னது, அதான் நமக்குரியது. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர் பார்த்தாச்சு, ஓட்டுநர் பார்த்தாச்சு, ஒருத்தி பார்த்தாச்சு. மூவர், மூவரில் பார்த்தீங்கன்னா மூன்று கூட்டல் இவ்வு கூட்டல் அர், மூவர். அப்போ அதில் இருக்கக்கூடிய இவ்வு என்பது பெயர் இடைநிலை. இந்த இச்சு, இஞ்சு, இந்து, இத்து, இவ்வு இல்லை எதுவுமே என்ன செய்யாது, அந்த காலமும் இருக்கட்டாது. இவெல்லாம் என்னது, பெயர் இடைநிலைகள். சரிங்களா? அடுத்து என்னன்னா சந்தி. சந்தி என்பதற்கு தமிழில் புணர்ச்சி என்று பெயர். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி எனப்படும். ஏற்கனவே இதை பார்த்தாச்சு. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை சேருகின்ற போது அந்த புணர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய உறுப்புகள் சந்தி. ஏற்கனவே பார்த்துக்கணும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இறுதியில் வருவது பெருவழக்காகும். எங்கே வரும் அதிகபட்சமாக, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் அதிகபட்சமாக. ஒரு சில இடங்கள் எங்கே வரும்னா புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதல், கெடுதலை சந்தி என்றும் சொல்வர். இந்த புணர்ச்சியில் ஒரு எழுத்து புதுசாக வந்தாலோ, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுச்சினாலோ, ஒரு எழுத்து கெட்டு போச்சுனாலோ அதுக்கு பேர் என்னது, சந்தி என்று கூறுவார்கள். அதான் திருப்பி வாசிக்கிற மாதிரி அந்த 4வது பாயிண்ட்டை, புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலை சந்தி என்றும் சொல்வர். ஓர் எழுத்து தோன்றலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் சொல்வர். அப்போ அந்த 3ல் ஒன்று புதுசாக வந்துச்சுன்னா அது பேர் சந்தி, ஒன்று மற்றொன்னா மாறுச்சு கெட்டு போச்சுன்னா அது பேர் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துக்களுள் ஒன்று சந்தியாக வரும். பெரும்பாலும் சந்தி எந்த எழுத்தாக வரும்னா இந்த 3ல் ஒன்று. என்னென்னது, இத்து, இப்பு, இக்கு, இந்த 3ல் ஒன்று தான் கட்டாயமாக சந்தியாக இருக்கும். உடம்படுமைகள் ஈ, இவ் சந்தியாக வருவதுண்டு. உடம்படுமை என்னது, ஈ ஐவழி யவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருவையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். அது பார்த்தோம். அதில் இந்த ஈ, இவ் என்ற ரெண்டுமே உடம்படுமைகள் வருகின்ற போது சந்தியாக வருவதுண்டு. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா அசைத்தான், அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். முதலக்கூடிய அசை பகுதி, இத்து என்பது சந்தி, அதுக்கு அடுத்தக்கூடிய இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி படிக்கிறார், படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆர், அந்த பகுதி படி, கிரு இடைநிலை, இடையில் இருக்கக்கூடிய இக்கு சந்தி. காப்பார், கா கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆர், முதல் வரக்கூடிய இப்பு சந்தி. வணங்கிய, வணங்கு கூட்டல் ஈ கூட்டல் ஈ, அதில் வரக்கூடிய ஈ என்பது என்னது, அதுவும் ஒரு சந்தியாக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். எழுத்துப்பேறு அப்படின்னா என்னென்னா, இந்த பகுபத உறுப்புலக்கத்திலே வராமல் 7வதாக வெளியிருந்து, புறத்துறுப்புனா வெளியிருந்து வரக்கூடிய ஒரு உறுப்பு பேர் எழுத்துப்பேறு எனப்படும். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என்ன குறிப்பிடல் வேண்டும். சாரியை, அன் என்பது சாரியை, விகுதிக்கு பக்கத்தில் அன் சாரியை வரும். அந்த சாரியை வரவேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால், ஆனால் ஒரு உடம்பு ஒரு உயிர் இருந்தால் தான் அது உடம்படுமை வரும். அதே மாதிரி இங்கே என்ன சொன்னாங்க, புள்ளி பெற்ற எழுத்து அந்த உயிரெழுத்தோடு சேர்வருக்கு
இடமளித்து வந்தால் அவை எழுத்துப்பேறு என குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறு ஆகும். விகுதி தனியாக வராமல் அதோட இன்னொரு எழுத்து சேர்த்துக்கிற வரக்கூடிய எழுத்து தான் எழுத்துப்பேறு. இன்னொன்று முக்கியமான விஷயம், எழுத்துப்பேறு காலம் காட்டாது. எழுத்துப்பேறு என்ன செய்யாது? காலம் காட்டாது. அப்போ உதாரணத்துக்கு பாடுதி, பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ. இத்து என்பது என்னது? புள்ளி வச்ச எழுத்து. அது உயிர் எழுத்தோடு சேர்ந்தால் தான் என்னது? விகுதி வரும், தீ வரும். அப்போ உயிர் ஏற இடமளித்து வந்தால் அது எழுத்துப்பேறு. மொழியாதான், மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆன். அப்போ மொழி பகுதி ஈ உடம்பொடுமை சந்தி, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, அந்த இத்து என்பது எழுத்துப்பேறு. ஏன்? இத்து கூட்டல் ஆ தா. அப்போ தான் என்பது ஒருவருக்கு ஆ இத்து என்பது தேவைப்படுகின்றது. அதான் சொல்கிறாங்க பாரு, இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும். இங்கே என்ன இருக்குது? இத்து இங்கே பகுதிக்கு அடுத்து வருது, அங்கே எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து வருது. இந்த வரக்கூடிய இத்து என்பது எழுத்துப்பேறு ஆகும். இந்த ரெண்டு இடத்துல வரக்கூடிய இத்து என்பது எழுத்துப்பேறு ஆகும். சரிங்களா? அடுத்து சாரியை. சாரியை அப்படின்னு என்னன்னா, ஏற்கனவே சொன்னேன் அன் சாரியை. பெரும்பாலும் அன் ஆள் வரும். அன் என்பது நிறையா வரும். அன் விகுதியாக வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அன் சாரியை தான் இருக்கும். பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை எனப்படும். எங்கே? பகுதியோடு இடைநிலையும், காலம் காட்டும் இடைநிலையும், இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும். அதை சொல்கிறதுக்கு கண்டனன், சென்றனன், அன் ரெண்டு இடம் வருது. அப்படி வரக்கூடிய அன் என்பது என்னது? எல்லாமே சாரியை தான் வரும். பெரும்பாலும் சாரியை எங்கே வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பார்த்தனன், பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். அப்போ விகுதி அண்ணா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அன் என்பது சாரியையாக பெரும்பாலும் வரும். அதான் சொல்கிறாங்க, இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் என்பதே சாரியை ஆகும். சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். சந்தி வர இடத்துல இத்து சந்தி, அந்த இடத்துல சந்திக்கு பதில உயிர்மை எழுத்து வந்துருச்சுன்னா, இங்கே பாருங்கள் தருகுவன், அங்கே இத்தோ இந்தோ வல்ல சந்தி கூ வந்திருக்கு, உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அப்போ உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பெரு சாரியை. சொல்லில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் கூ என்பதே சாரியை ஆகும். சாரியைக்கு பொருள் இல்லை. அதில் முக்கியமான விதி என்னன்னா, அன் என்பது விகுதியாக வரும்போது, அன் விகுதியாக வந்துச்சுன்னா அன் என்பதே சாரியையாக வரும். இது ஒரு பெரிய முக்கியமானது. நடந்தனன், சென்றனன், வந்தனன், பார்த்தனன், கண்டனன், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன் என்பது விகுதியாக முடியும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அன் என்பது நிச்சயமாக சாரியை தான் இருக்கும். இந்த சாரியைக்கு பொருள் இல்லை. ஆண், ஆள், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. என்னது? ஆண், பார்த்தான், பார்த்தாள், பார்த்தாள், ஆண்பால், பெண்பால், பலர்பால். இங்கே ஆள், ஆண், ஆர் ஆகிய மூன்று விகுதி வந்துச்சுன்னா அன் என்பது என்ன வராது? சாரியையாக வராது. இது ஒரு முக்கியமான குறிப்பு, மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து விகாரம் என்பது பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். விகாரம் என்னது? பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை சேருகின்ற போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம். விகாரம் என்னன்னா, ஓர் எழுத்து வர வேண்டிய இடத்துல வேறு ஒன்றா மாறி குறில் நெடிலாகவோ மாற்றம் அடைஞ்சால் அதுக்கு பேர் விகாரம். இஃது ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். அப்போ ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிஞ்சோ
கெட்டு குறில் நெடிலாக மாறுச்சுன்னா அதுதான் அது விகாரம். உதாரணத்துக்கு கண்டான் ஒரு சொல். கண்டான்னா என்ன அர்த்தம்? பார்த்தான்னு அர்த்தம். அதில் கண்டான் என்பதில் பகுதி கண் வைக்க முடியாது. அப்போ கண் வச்சா அது என்ன? அது உடம்புல உள்ள ஒரு உறுப்பு, அது பகுதி ஆகாது. அப்போ பகுதி என்ன வரும்? கான். அப்போ கண் எப்படி இருந்துச்சு? கானாக மாறியது விகாரம். அப்படி தான் வரும். அதான் நமக்கு சான்றாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நின்றான், நின் அப்படின்னு சொல்லல, நில் தான் கட்டளையாக வரும், ஏவல் வினையாக வரணும். அப்போ நின்றான்ல நில், இல்லு தான் என்ன இருக்குது? இன்னா மாறி இருக்குது. அப்போ நில் பகுதி இல்லு இன்னானது விகாரம். முடிஞ்சு போச்சு. அப்போ நில் என்னும் பகுதியில் இல் இன்னாக தெரிந்தது. வணங்கிய, வணங்கு, ஈ இன். அப்போ இன்னு என்பது வந்து இடைநிலையில் வரக்கூடியது, கெட்டு வரும். கண்டான், கான் கண். அப்போ கான் என்னும் பகுதி கண் என குறுகியது. எழுதினோர், எழுதினோர், எழுது குட்டல் இன் குட்டல் ஓர், ஆர், ஆர் என்னும் மிகுதி ஓர் என விகாரமாக நின்றது. அப்போ அதெல்லாம் என்னது? விகாரமாக வரக்கூடிய சொற்கள். எப்படியெல்லாம் விகாரங்கள் வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து என்னன்னா நினைவில் கொள்ள வேண்டியவை. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து என்னென்ன நம்ம பார்க்கணும். அப்போ இறந்த கால இடைநிலை என்னென்ன பார்த்துருக்கோன்னா இத்து, இட்டு, இற்று, இன்னு, இந்த நாளும் இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை என்னென்ன பார்த்தோம்? கிரு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலை என்னது? இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் என்னது? ஆ, அல், இல். இப்போ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியில் எது? என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு. இந்த எல்லாமே என்னது? தன்மை ஒருமை வினைமுற்று. இதெல்லாம் வந்துச்சுன்னா அவை தன்மை ஒருமை வினைமுற்றுகள். தன்மை பன்மை எண்ணுபல எம், ஏன், ஏம், அல், அம், அன், ஆம். கூபல ஓம், கும், டும், தும், ரும். இதெல்லாம் என்னது? பன்மை. அந்த சொல்ல நீங்கள் வாசித்து பார்த்தாலே தெரியும். ஒரு ஆளை சொல்லியிருக்காங்களா, நிறையா பேர் சொல்லியிருக்காங்களா? அப்போ ஒருத்தரை மட்டும் சொன்னால் அது வந்து தன்மை ஒருமை. நிறையா பேர்த்த சொல்லியிருக்காங்கன்னா தன்மை பன்மை. அதே மாதிரி முன்னிலை ஒருமை இருக்குது. ஐ, ஆய், ஈ, உன்னை, நின்னை. அப்படின்னா முன்னிலையில் உள்ள ஒரு ஆளை பற்றி சொல்லியிருக்கு. முன்னிலை பன்மை பார்த்தீங்கன்னா இர், ஈர், மின், கான்மீன். கான்மீன்னா நீங்கள் எல்லாம் பாருங்கள், முன்னாடி உள்ள நிறைய பேர்த்த சொல்கிறது. அப்போ முன்னிலை பன்மை வினைமுற்று. படற்கை ஆண்பால் வினைமுற்று. அன், ஆண். கண்டான், பார்த்தான். எங்கே? அங்கே உள்ளையும் பார்த்துருக்கான். அதனால் படற்கை ஆண்பால் வினைமுற்று. படற்கை பெண்பால் கண்டால், கண்டனல். அப்போ அல், ஆள் என்பது படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள். படற்கை பலர்பால் வினைமுற்று. நிறைய பேர் இருக்காங்க. கண்டனர். அப்போ காண்ப, மார், கல். அதில் என்னது? படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி படற்கை ஒன்றன்பால் ஒருமை, அக்னி ஒருமை. தூ, கண்டது, கண்டு. அப்போ முடியுது, ஒருமையில் முடியுது. அப்போ படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. படற்கை பலவின்பால் வினைமுற்று. கண்டன, இன்னு கொட்டலன. அப்போ படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி வியங்கோல் வினைமுற்று. கா, இய, இயர். தெரிநிலை பெயரச்ச விதிகள் ஆ, உம். தெரிநிலை வினையச்ச விகுதிகள் உ, இ. அப்போ வந்து படித்த, ஆ. அதே மாதிரி ஊ என்பது கண்ட, கண்டு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் என்னது? நினைவில் நாம் கொள்ள வேண்டியவைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னென்னா ஒட்டுநிலை. அப்படியே ஒட்டிக்கிட்டே போகலாம் தமிழ் மொழியை. ஒரு எழுத்துலேருந்து இப்போ கை அப்படின்ட்டு இருக்குது. அப்போ கையிலேருந்து தீயை சேர்த்தோம்னா ஒரு பொருள் வரும். அப்படியே எழுத்தை ஒட்டி ஒட்டி போக போக சொல் பொருள் மாறிக்கொண்டே போகும். அதான் சொல்கிறாங்க, தமிழ் ஓர் ஒட்டு நிலை மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துகளும் சொல்லாவதில்லை. தமிழில் உள்ள எல்லா எழுத்துகளும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. ஓரெழுத்து ஒரு மொழி சொல் இருக்குது. கை, பை, தை, வா, போ, நட, ஆ, கோ எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். இது போக மீதி உள்ள எழுத்தெல்லாம் தனியாண்டா பொருள் தராது. அப்போ அவையெல்லாம் பிற எழுத்துக்களோடு சேர்ந்து தான் சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள்
புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியின் நுட்ப அடிப்படை உள்ளது. அம்மொழியின் நுட்ப அடிப்படையே பகுபத உறுப்புகள். உதாரணத்துக்கு படித்தான ஒரு சொல் இருக்குது. அப்போ படின்னா என்ன இருக்குது? படி என்பது ஒரு வேர்ச்சொல். அந்த படி என்ற சொல்லோட ஒரு காலத்தையும் ஒரு உயர்தினையும் ஒரு ஒருமையும் சேர்த்தனா படித்தான், படற்கை சேர்த்தனா. இதுதான் பகுபத உறுப்புகளினுடைய அடிப்படை காரணம். ஒரு வேர்ச்சொல்லிருந்து நிறைய சொற்களை உருவாக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று தான் பகுபத உறுப்பிலக்கணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. திருப்பி பாருங்கள். தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியின் நுட்ப அடிப்படை உள்ளது. பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர்ச்சொல்லாகும். பகுதி தான் ஒரு மொழியினுடைய அடிப்படையான வேர்ச்சொல். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர்ச்சொற்களின் வருகை, அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு புதிய சொற்களை உருவாக்க வேண்டுமென்றால் இன்றைக்கி புதுசாக பார்த்திங்கன்னா நிறைய சொற்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் மொழியில் புதிய சொற்கள் வளர்ந்துட்டுருக்கு. அப்படி வளர்வதற்கு எது அடிப்படையாக இருக்குன்னா அந்த வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல்லோட எந்த சொல்லை சேர்த்தா எந்த பொருள் வரும் அப்படின்றத வச்சுக்கிட்டு தான் நம்ம புதிய கலை சொற்களை உருவாக்க முடியும். அதான் சொல்கிறாங்க, அது பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர்ச்சொல்லாகும். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர்ச்சொற்களின் வருகை, அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இதன் மூலம் துறைதோறும் புதிய கலை சொற்களை உருவாக்க முடியும். இப்போ படின்ற ஒரு சொல் இருக்குது. படித்தான் வைக்கலாம், மாடிப்படின்னு வைக்கலாம், அளக்கும்படின்னு வைக்கலாம், நிற்கும்படி, பேசும்படி, சொல்லும்படி. அப்போ படி என்ற சொல்லை எங்கெங்கே சேர்க்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு பொருள் மாற்றம் ஏற்படுகின்றது. இதுக்கு தான் புதிய கலை சொற்களை உருவாக்குதல் என்பது. சரிங்களா? அதே மாதிரி திணை, பால், எண், இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி. இச்சிறப்புக்கு காரணம் சொல்லின் விகுதியாகும். இவ்வாறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். அப்போ படி என்ற சொல்ல வச்சுட்டு திணைப்பால் என்னிடம் பாருங்கள். படியை வச்சுட்டு படித்தான் ஆண்பால், படித்தாள் பெண்பால், படித்தார் பலர்பால். அப்போ ஆண்பால் பெண்பால் பலர்பால் வந்துருச்சு. திணை செல் அதுதான் சென்றன, சென்றது உயர்திணை அக்ரிணை, ஆண்பால் பெண்பால். எண் தன்மையா முன்னிலையா, இடம் இது என்ன ஒருமையா பன்மையா, இடம் தன்னிலையா முன்னிலையா படற்கையா, இப்படி எல்லாவற்றையும் நாம் வேர்ச்சொற்களை வைத்து உருவாக்க முடியும். இவ்வாறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்களை வேண்டும் போது பிரித்து கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. எது? இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தின் வாயிலாக. பகுபத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. பிற மொழியினர் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாகும். இந்த பகுக்கக்கூடிய பொருட்கள் தான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. இப்போ படி, நட, ஆடு, ஓடு, பாடு அப்படின்ற சொல்ல வச்சுக்கிட்டு நமக்கு எத்தனை சொற்களை வேண்டுமானாலும் சேர்த்து கொண்டே சொல்ல முடியும். அதே மாதிரி குறைத்து கொண்டே வர முடியும். சேர்க்கின்ற போதும் பிரிக்கின்ற போதும் அந்த வேர்ச்சொல் பொருள் மாறாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தான் நிறைய மேல்நாட்டுக்காரங்களாம் தமிழ் மொழியை எளிமையாக கற்பதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாகும் என்று கூறுகிறார்கள். மேலும் இப்பகுபத தன்மையால் எண்ணிறைந்த சொற்கள் உருவாகின்றன. இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாதது என்பது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி நான் ஏற்கனவே மாணவர்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த கலை சொல்லாக்கம் இப்போ இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வாட்ஸ்அப், புலனம், அதே மாதிரி இணையம், இதுக்கெல்லாம் தமிழ் சொல் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னா அந்த வேர்ச்சொற்களை வச்சு தான் புதிய சொற்களை உருவாக்கியிருக்காங்க. ஆக அன்பு மாணவர்களே, நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்த்துக்கோன்னா பகுபத உறுப்புகள் என்றால் என்ன, பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன, பகுபதம் எத்தனை வகைப்படும், குறைந்தபட்சம் எத்தனை பிரிக்க முடியும், அதிகபட்சமாக எத்தனை உறுப்புகள் வரும், ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன பொருள், அது எது பொருள் தரக்கூடியது,
ஒவ்வொன்றுக்கு என்ன சிறப்பு இருக்குது என்பதை முழுமையாக பார்த்து கொண்டோம். நன்றி மாணவர்களே. நன்கு இதை திருப்பி பார்த்து நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நன்றி.